எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே இத அனுபவிச்சிருப்போம். ஆன்லைன்ல ரொம்பவே பரபரப்பான ஒரு தலைப்ப பார்க்குறோம். உடனே அத கிளிக் பண்றோம். ஆனா உள்ள போய் பார்த்தா, தலைப்புல சொன்னதுக்கும், அங்க இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இது ஏன் இப்படி நடக்குது? வாங்க, இன்னைக்கு ஒரு தலைப்புக்கும், அதோட உள்ளடக்கத்துக்கும் மத்திய இருக்கிற அந்த பெரிய இடைவெளிய பத்தி அலசி ஆராயலாம். சோ, இன்னைக்கு நாம இத புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட விஷயம் ஒரு யூடியூப் வீடியோ தான். அதோட தலைப்பு பாத்தீங்கன்னா, ரொம்ப குறிப்பான ஒரு அதிரடியான வாக்குறுதிய குடுக்குது. இதோ அந்த தலைப்பு 32,000 இலவசமா ஷாக் 13ஆம் தேதி மகளிருக்கு அதிரடி ஸ்டாலின் அறிவிப்பு யாருக்கு கிடைக்கும்? ஓகே சரி. இந்த தலைப்பை பார்த்த உடனே உங்க மனசுல என்ன தோணுது? ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட தேதி, அதுவும் முதலமைச்சரோட பெயர். அடடே, இது ஏதோ ரொம்ப முக்கியமான செய்தியா தான் இருக்கணும்னு தோணுது இல்லையா? சரி, இந்த தலைப்பு என்னெல்லாம் வாக்குறுதி குடுக்குதுன்னு கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? முதல்ல 32,000 ஒரு பெரிய தொகை. ரெண்டாவதா இது குறிப்பா பெண்களுக்காக. மூணாவதா இது முதலமைச்சரோட அறிவிப்பு. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன உணர்வை கொடுக்குது? இது ஏதோ ரொம்ப அவசரமான, நாம மிஸ் பண்ணவே கூடாத ஒரு நியூஸ் மாதிரி தோணுது. சரி, இப்ப நம்மளோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம். இந்த தலைப்புல சொன்னதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்க நாம அந்த வீடியோவோட எழுத்து வடிவத்தை, அதாவது அதோட டிரான்ஸ்கிரிப்ட கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். எங்கப்பா அந்த 32,000 ரூபாய் பத்தின டீடைல்ஸ்? சரி, வாங்க அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல தேடி பார்ப்போம். வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா தான் ஆரம்பிக்குது. ஓகே, இது நார்மல் தான். ஆனா நாம தேடுறது அந்த முக்கியமான தகவலை. நாம அந்த 32,000 ரூபா பத்தி தேடிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணுல படுற வார்த்தை வாஷிங் மிஷின். ஒரு நிமிஷம், பண உதவி பத்தி பேசுற வீடியோல வாஷிங் மிஷினுக்கு என்ன வேலை? இங்கே லேசா குழப்பம் ஆரம்பிக்குது. அந்த குழப்பம் இதோட நிக்கல. அடுத்ததா வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? உப்பு. ஆமாங்க, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற அதே உப்பு தான். தலைப்புக்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லையே. கடைசியா நம்ம கண்ணுல பட்டது கடைசி கலவைன்னு ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்க, வாஷிங் மிஷின், உப்பு, கடைசி கலவை. இது எதுவுமே அந்த தலைப்புல சொன்ன நிதி உதவி அறிவிப்போட கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. அந்த டிரான்ஸ்கிரிப்டோட பெரும் பகுதி வெறும் ஃபாரின் ஸ்பீச் அப்படின்றதான் குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது அங்க என்ன பேசினாங்கன்னே கம்ப்யூட்டரால புரிஞ்சுக்க முடியல. நமக்கு தேவையான எந்த ஒரு தகவலும் அங்க இல்லவே இல்ல. ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி இருக்கு. இப்போதான் நாம இந்த விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வரோம். அதாவது அந்த தலைப்பு கொடுத்த வாக்குறுதிக்கும் உண்மையில அந்த வீடியோக்குள்ள இருந்த யதார்த்தத்துக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு நேரடியா பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, வாக்குறுதிக்கும் யதார்த்தத்துக்குள்ள வித்தியாசத்தை. 32,000 இலவசம்னு சொன்னதுக்கு நமக்கு கிடைச்சது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மகளிருக்கு பெரிய செய்தின்னு சொன்னதுக்கு கிடைச்சது வாஷிங் மிஷின். ஸ்டாலின் அறிவிப்புக்கு கிடைச்சது உப்பு. முக்கியமான விவரங்களுக்கு பதிலா நமக்கு கிடைத்தது ஒண்ணுமே புரியாத பேச்சுதான். அந்த இடைவெளி எவ்வளோ பெருசுன்னு பாத்தீங்களா? அப்போ அந்த நிதி திட்டம் பத்தியோ, அந்த 32,000 ரூபாய் பத்தியோ, இல்ல அது சம்பந்தமான எந்த ஒரு விவரமாவது அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கு? 0. ஒரே ஒரு தடவை கூட இல்ல. 0. அப்போ இதுல இருந்து என்னதான் தெரிஞ்சுக்கிறது? இங்கதான் நாம யோசிக்க வேண்டிய விதத்தையே கொஞ்சம் மாத்தணும். சில சமயம் ஒரு விஷயத்த சொல்லாம விடுறது தான் பெரிய செய்தியாவே இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த தகவலும் இல்லாதது தான் உண்மையான கதை. அதாவது நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த கதை ஒரு அரசாங்க திட்டம் பத்தினது கிடையாது. இது இன்டர்நெட்ல எப்படி தகவல்களை ஒரு கவர்ச்சியான பேக்கேஜுக்குள்ள வச்சு நமக்கு கொடுக்கறாங்கன்றதுக்கு ஒரு நேரடி உதாரணம். சோ இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல, தலைப்புகள் சில சமயம் உள்ளடக்கத்துல இல்லாத பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி தானியங்கி எழுத்து வடிவங்கள் எப்பவும் நம்பகமானது இல்ல. மூணாவது, எந்த ஒரு விஷயத்தையும் தலைப்பு மட்டும் பார்த்து நம்பிடக்கூடாது. உள்ள போய் என்ன இருக்குன்னு நாமளே சரிபார்க்கணும். கடைசியா, சில நேரங்கள்ல ஒரு செய்தி சொல்றதை விட அதை எப்படி சொல்றாங்கன்றது தான் உண்மையான கதையாவே இருக்கும். கடைசியா நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒரு விஷயத்துல உள்ளடக்கமே இல்லாதப்போ அதோட தலைப்பு மட்டும் தனியா நின்னு நமக்கு என்ன கதையை சொல்லுது? யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான தலைப்பை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த கேள்வி உங்க ஞாபகத்துக்கு வரும்.